இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் சமூகத்திற்கு ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமியும் என்ன நன்மைகளை செய்தார்கள்? இந்த சமூகத்திற்கு, இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் இன்னும் உள்ள மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் அவர்கள் செய்த சாதனை என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலைமையில், ஆலோசிக்க வேண்டிய நிலைமையில் தான் இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வன்னியர் சமூகம் இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும், அது சம்பந்தமாக வன்னியர்களுக்கு யாரெல்லாம் நன்மை செய்தார்கள், யாரெல்லாம் தீமை செய்தார்கள் என்பதை பற்றி சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலையிலும் நிற்கிறோம். ஆகவேதான் இந்த பதிவை இன்றைக்கு போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது. இந்த 69% இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கேள்வி எழுப்பி இருக்கிறது. இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்குகளை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தூசு தட்டி எடுத்திருக்கிறது. இந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்று பார்த்தால், அதற்கான சரியான தரவுகளை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறி பல ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. தமிழ்நாட்டை ஆண்ட எடப்பாடி பழனிசாமி அரசும், கலைஞர் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினுடைய அரசுகளும் இதுவரை அந்த தரவுகளை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. 69% இடஒதுக்கீட்டிற்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு தேவைப்படுகின்ற சமூகங்களின் தலைவர்களை அழைத்து சென்னையிலே ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி, அதற்கு பிறகு வருகின்ற 20ஆம் தேதி 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தப் போகிறார்கள். இப்பொழுதுதான் திடீரென்று கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் ஐடி விங் விழித்து எழுந்திருக்கிறது. எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 69% இடஒதுக்கீடு உச்சவரம்பை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், மற்ற அனைத்து சமூகங்களுக்கும், வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கும் ஜாதிவாரி அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று அவர் போராட ஆரம்பித்ததற்கு பிறகு, அனைத்து சமூகங்களை ஒன்றிணைத்ததற்கு பிறகு, இப்பொழுது திடீரென்று நானோதயம் வந்து அதிமுகவுடைய ஐடி விங் என்ன இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது? கடந்த 2-3 நாட்களாக, குறிப்பாக வட தமிழகத்தில் இன்றைக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், 69% இடஒதுக்கீடு உச்சவரம்பை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்த்து அதற்கான அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா சமூக நீதியை காத்த வீர பெண்மணி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அந்த 69% இடஒதுக்கீடு விஷயத்தில் நடந்தது என்ன? 69% இடஒதுக்கீட்டை தந்தால்தான் தனக்கு இருக்கின்ற செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற நிலைமை ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டது. ஜெயலலிதா பாப்பாத்தி என்றும், ஜெயலலிதா பார்ப்பானியத்தின் அந்த ஆதிக்கத்தின் தலைவி என்றும் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை திமுக கட்டவிழ்த்தது. திமுக அப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்தியதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு மற்ற மாநிலங்களில் இருப்பதை காட்டிலும் அதிகமான இடஒதுக்கீட்டை கொடுத்து விட்டால் நாம் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் காவலர்கள், சமூக நீதி காத்த வீராங்கனை என்று ஒரு பட்டத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றுதான் ஜெயலலிதா இடஒதுக்கீடு உச்சவரம்பு சம்பந்தமாக 69% இடஒதுக்கீட்டிற்கு நீதிமன்றத்திலே அங்கீகாரம் பெற்று அதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையிலே சேர்த்தார். அதுதான் இன்று வரை 69% இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு. ஆனால் அதை நான் மறுக்கவில்லை, ஜெயலலிதா சேர்த்தார், உண்மைதான். ஆனால் எந்த சூழ்நிலையில் அந்த 69% இடஒதுக்கீட்டை இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்த்தார் என்பதை திரும்பி பார்த்தோமேயானால், 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார் சென்னை சேர்ந்த வக்கீல் விஜயன் என்பவர். அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர், ஜெயலலிதாவும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர். ஜெயலலிதா ஒரு பக்கம் 9வது அட்டவணையில் 69% இடஒதுக்கீட்டுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். அதே பிராமண சமூகத்திலிருந்து வந்த வக்கீல் விஜயன்
9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட 69% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும். இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% மேல் தாண்டக்கூடாது என்றுதான் சட்டம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கிலே தொடர்ந்து தன்னுடைய வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் வக்கீல் விஜயன். இறுதி வாதம் நடைபெறப் போகிறது. அந்த இறுதி வாதத்தில் மட்டும் வக்கீல் விஜயன் கலந்து கொண்டிருந்தால் அந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு ஒருவேளை ஆபத்து வந்திருக்கலாம். இப்பொழுது 69% இடஒதுக்கீடு அமலில் இல்லாமல் கூட போயிருக்கலாம். அன்றைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், இறுதி வாதத்திற்கு செல்ல போகின்ற வக்கீல் விஜயன் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அன்றைக்கு வந்த செய்தி என்னவென்று கேட்டால், வக்கீல் விஜயன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் தாக்கப்பட்டு விட்டார் என்று அன்றைக்கு திமுக மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தது. வக்கீல் விஜயனை தாக்க சொல்லி ஆணையிட்டவரே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தான் என்றும் ஒரு பிரச்சாரம் நடந்தது. ஆனால் அதை தீர விசாரித்து பார்த்தால் உண்மையிலேயே அந்த தாக்குதலை நடத்தியவர் ஜெயலலிதா மந்திரி சபையில் அமைச்சராக இருந்த எஸ்.டி. சோமசுந்தரம். அவர் திமுகவில் இருந்து பிரிந்து எம்ஜிஆர் அண்ணா திமுக ஆரம்பித்த பொழுது அவருடன் வந்தவர். எஸ்.டி. சோமசுந்தரம் தான் வக்கீல் விஜயனை தாக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் என்று அன்றைக்கே ஒரு செய்தி வந்தது. இன்னொரு பக்கம் வக்கீல் விஜயன் கோர்ட்டுக்கு போனால் 69% இடஒதுக்கீடு தாக்கு பிடிக்காது, ஆகவே வக்கீல் விஜயனை தாக்கியது திமுகவில் இருப்பவர்கள் தான் என்றும் ஒரு செய்தி வந்தது. இப்படி பல செய்திகள் வந்திருந்தாலும் கூட அதற்கான சரியான ஆதாரம் இன்று வரை கிடைக்கவில்லை. ஆனால் ஒருவேளை வக்கீல் விஜயன் மட்டும் சென்றிருந்தால் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஒருவேளை ஆபத்து ஏற்பட்டிருந்தால் மீண்டும் ஜெயலலிதாவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ 69% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள். ஆகவேதான் இந்த 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து விட்ட பிறகு, அனைத்து சமூகங்களும் போராட்ட களத்திற்கு வந்துவிட்ட பிறகு, அந்த போராட்ட களத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை ஏற்கிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு இப்பொழுது திட்டமிட்டே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராடுகின்ற அவருடைய போராட்டம், அந்த நடைமுறைகள், அவர் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் இவையெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களிடம் சென்று அடைந்துவிடக் கூடாது. குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் உள்ள பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த உண்மை தெரிந்துவிடக் கூடாது. இன்றைக்கு 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்ற சமூகங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி தனக்குள் வேறு எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இணைந்து போராடுகிறார்கள் என்று மக்கள் இவர்களை பற்றி நினைத்துவிடக் கூடாது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்துகின்ற போராட்டம் மக்கள் மன்றத்திலே அவருடைய மனதிலே போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இப்பொழுது அதிமுகவுடைய ஐடி விங் இப்பொழுதுதான் புதிய நாணோதயம் வந்து 69% இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா காத்தார், இல்லை என்றால் இடஒதுக்கீடு இருந்திருக்காது என்று கடந்த காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் இன்றைக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் முழு நேர கொத்தடிமை ஆகிவிட்ட வன்னியர் சமூகத்தை சார்ந்த கே.பி. முனிசாமி, சி.வி. சண்முகம் போன்றவர்களாம் பேசுகிறார்களே, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி தான் கொடுத்தார் என்று. எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தாரா அல்லது கெடுத்தாரா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு அமலிலேயே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அரசாணையை ரத்து செய்து விட்டது. அந்த அமுலிலேயே இல்லாத இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தார், எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தார் என்று சொல்லி வன்னியர் சமூகத்தை எப்படி தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்களோ அதை போல இப்பொழுது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை ஏமாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இப்பொழுதுதான் திடீரென்று 69% இடஒதுக்கீட்டிற்கு ஜெயலலிதா தான் அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார், சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவேளை 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனால் அனைத்து சமூகங்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், முன்னேறிய சமூகத்தை தவிர. அதோடு சேர்த்து வன்னியர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பாதிப்பு என்பது அனைவருக்கும் இருந்திருக்கும். ஆகவேதான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை விட அனைத்து சமூகங்களும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது, அனைத்து சமூகங்களும் தன்னுடைய உரிமையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு போராடுகிறார். ஆனால் அனைத்து ஜாதிகளுடைய ஓட்டை வாங்கி மீண்டும் கோட்டைக்கு போய் எப்படி கும்மாளம் போடலாம் என்பதற்காக இன்றைக்கு 69% இடஒதுக்கீட்டை பற்றியும் 10.5% இடஒதுக்கீட்டை பற்றியும் அதிமுகவை சார்ந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருக்கின்ற ஊடக பிரிவை சார்ந்தவர்களும் அவருடைய ஐடி விங்கும் வெறும் தம்பட்டம் மட்டுமே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுவதற்கு திட்டம் போட்டு உண்மையான போராளிகள் மக்கள் மனதிலே பதிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த போலியாக இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ இடஒதுக்கீட்டிற்கு போராடியதை போல இன்றைக்கு நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.